நல்லவை கேட்போம் நமது சேனலில் அஷ்டாவக்ர மகரிஷியின் அனுக்கிரகமும் சாபமும் பற்றி கேட்போம். அர்ஜுனன் தேஜஸ் இழந்து தன்னுடைய பலத்தையும் இழந்து மிகவும் வருத்தப்பட்டு வேதவியாச பகவானிடத்தில் எனக்கு பலம், தேஜஸ், வீரியம், பராக்கிரமம், செல்வம், காந்தி எல்லாமாக இருந்தவன் கண்ணன். அந்த கிருஷ்ணனை இழந்ததால் எல்லாம் இழந்து விட்டேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி தாழ்ந்தவர்களிடம் தோத்து விட்டேனே என்று அழறான். உடனே வியாச பகவான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே, இதெல்லாம் காலகதி அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்துறார். அர்ஜுனா, நீ வெட்கப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். எல்லா பிராணிகளையும் உண்டாக்குவது, அந்த பிராணிகளை அழிப்பது எல்லாமே காலகதி தான். நதிகள், சமுத்திரங்கள், மலைகள், பூமி, தேவதைகள், மனிதர்கள், பசுக்கள், மரம், தாவரங்கள், சர்ப்பங்கள் எல்லாமே காலத்தினால் படைக்கப்படுகிறது, காலத்தினால் அழிக்கப்படுகிறது. பகவான் தான் காலஸ்வரூபியாக இருந்து கொண்டு காலஸ்ச நாராயணா என்றபடி அவன் அவதாரம் பண்ணி எல்லா காரியங்களையும் செய்து வருகிறான். அர்ஜுனா, நீ சொன்னதான கிருஷ்ணனுடைய மகிமை, பெருமை எல்லாம் உண்மைதான். பூபாரத்தை குறைப்பதற்காக தேவசபைக்கு சென்று பூமி தேவியானவள் என்னுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்று அங்கே முறையிட்டாள். அப்பொழுது பகவான் காலரூபியாக அவதரித்தான். துஷ்டர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினான். அவதரித்த காரியம் முடிந்து விட்டது, நிறைவேறிவிட்டது, பூபாரமும் குறைந்து விட்டது. அதனால் அவன் வைகுண்ட லோகத்துக்கு சென்று விட்டான். இப்படி அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டியதான சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எல்லாவற்றையும் பண்ணக்கூடியவன் அந்த பகவான் தான். அதனால் ஒருவனுக்கு புகழ், கீர்த்தி எல்லாம் ஏற்படுவதும், ஒரு காலத்தில் அவனுக்கு பரிபவம், அவமானம் ஏற்படுவதும் அந்த காலங்களில்தான் இருக்கிறது, காலத்தினால்தான் நடக்கிறது. நீ ஒருவனாகவே பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் எல்லோரையும் கொன்றாய். அப்பொழுது தாழ்ந்தவனான உன்னால் அவர்கள் தோற்று அவமானப்பட்டார்கள். இப்பொழுது இடையர்களிடத்தில் நீ அவமானப்படுகிறாய். இதுதான் காலம். அந்த காலத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள், இந்த காலத்தில் இப்பொழுது நீ அனுபவிக்கிறாய். இது காலத்தினுடைய கோலம். இது எல்லாமே பகவானுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது. அதனால் நீ வருத்தப்பட வேண்டாம். கிருஷ்ணனுடைய பத்னிகளை திருடர்கள் அபகரித்து சென்றதும் அந்த பகவானுடைய சங்கல்பத்தினால்தான். அதை பற்றி நான் கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றார். அர்ஜுனா, கிருஷ்ணனுடைய பத்னிகளை திருடர்கள்லாம் அபகரித்து சென்று விட்டார்கள் என்று நீ வருந்த வேண்டாம். அஷ்டாவக்ரர் அப்படிங்கிறதான ஒரு மகரிஷி, அவருடைய சாபத்தினால்தான் இப்படி நடந்தது. மகான்களுடைய சாபத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, பகவானே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சமயம் அஷ்டாவக்ரர், அவர் பெரிய பிரசித்தி பெற்றதான மகரிஷி, அவர் கழுத்தளவு ஜலத்தில் இருந்துண்டு பல வருஷங்களாக தவம் பண்ணின்றிருந்தார், தபஸ் பண்ணின்றிருந்தார். அப்பொழுது தேவாசுர யுத்தம் நடந்து தேவர்களெல்லாம் ஜெயிச்சு விட்டா, அசுரர்களெல்லாம் அழித்து அவ ஜெயிச்சுட்டா, அவளுக்கு வெற்றி வந்துடுத்து. அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக தேவர்கள் எல்லாருமே மேருமலைக்கு சென்று அங்கே ஒரு பெரிய மகோத்சவத்தை, ஒரு திருவிழாவை நடத்தினார்கள். அந்த மகோத்சவத்திற்கு தேவலோகத்திலிருந்து ரம்பை, திலோத்தமை முதலான அப்சரசுக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு அங்கு சென்றார்கள். அப்பொழுது செல்லும் பொழுது நடுவழியில் கழுத்தளவில் இந்த ஜலத்தில் தலை மட்டும், முகம் மட்டும் தெரியும்படியாக மூழ்கி இந்த மகரிஷி தபஸ் பண்ணுவதை கண்டார்கள். இந்த மகாத்மாவை கண்டதும் இவர்கள் எல்லோரும் அடக்கத்துடன் வினயத்துடன் அவரை புகழ்ந்து வணங்கினார்கள். அதனால் சந்தோஷப்பட்டதான அந்த மகரிஷி
அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்று அவர்களை பார்த்து கூறுகிறார். உடனே ரம்பை, திலோத்தமை முதலான ஒரு சில அப்சர ஸ்திரீகள் தங்களுடைய திருவுள்ளத்தில் நாங்கள் அனுக்கிரகம் பண்ணுகிறேன் என்று வந்ததே பெரிய விஷயம், அதுவே எங்களுக்கு போதும், எங்களுக்கு வேற எதுவும் வரம் வேண்டாம், உங்களுடைய அனுக்கிரகமே போரும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மற்ற அப்சரசுக்கள், ஆயிரக்கணக்கான அப்சர ஸ்திரீகள், என் மகரிஷே தாங்களே திருவுள்ளம் முகந்து வரம் கொடுக்கிறேன் என்று கூறுவதால் எங்களுக்கு எம்பெருமானே, அதாவது பகவானே பதியாக வர வேண்டும், கணவனாக வர வேண்டும், அவனை நாங்கள் கணவனாக அடைய வேண்டும், அதற்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ண வேண்டும், வரம் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே அந்த மகரிஷியும் அப்படியே ஆகட்டும் என்று அனுக்கிரகம் பண்ணுகிறார். அதன் பிறகு ஜலத்திலிருந்து அவர் எழுந்து மேலே வருகிறார். அப்பொழுது அவருடைய உடலை பார்த்தால் 8 விதமான கோணங்கள் இருக்கு, அஷ்டவக்ரம், வக்கரமாக இருக்கு. இப்படி அஷ்டகோண மகரிஷி அப்படின்னு பேரு. இப்படி வக்கரமா அவருடைய சரீரம் இருப்பதை பார்த்ததான இந்த அப்சர ஸ்திரீகள் தங்களுடைய சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து விட்டார்கள். உடனே அந்த மகரிஷிக்கு கோபம் வந்தது. ஏ தேவஸ்திரீகளே, என்னுடைய உடலை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள், அவமதிக்கிறீர்கள், இதற்கு நான் உங்களுக்கு சாபத்தை கொடுக்கிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சாபம் கொடுக்கிறார். அதாவது நீங்கள் திருடர்கள் கையில் அகப்பட்டு சென்று விடுவீர்கள், அதாவது உங்களை திருடர்கள் அபகரித்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துடுறார். உடனே அவர்கள் தாம் பண்ணதான தவறை உணர்ந்து விழுந்து வணங்கி எங்களை மன்னிக்க வேண்டும், இதற்கு ஒரு பரிகாரத்தை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, திருடர்கள் அபகரித்தாலும் உங்களுடைய கற்பிற்கு எந்த விதமான இழுக்கும் வராது, தோஷமும் வராது, நீங்கள் உடனே நேராக சொர்க்கலோகம் சென்று விடுவீர்கள், கவலைப்பட வேண்டாம் என்று அனுக்கிரகத்தையும் பண்ணினார். இப்படி மகரிஷியினுடைய அனுக்கிரகம், சாபம் ரெண்டும் அவர்களுக்கு கிடைத்தது, அப்சர ஸ்திரீகளுக்கு. அதனால் அர்ஜுனா, நீ இந்த இடையர்கள், திருடர்கள் இவர்களை அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று நீ வருத்தப்பட வேண்டாம். இதுவும் அந்த கிருஷ்ணனுடைய ஒரு சங்கல்பந்தான், அவனுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாமே நடக்கிறது. பிறப்பு, இறப்பு, உயர்வு, தாழ்வு, சேர்க்கை, பிரிவு, சேமிப்பு, செலவு, இது எல்லாமே நடக்கக்கூடியது. இந்த காலத்தில், இந்த காலகதியில் எல்லாம் நடக்கக்கூடியது, எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பம், பகவானுடைய சங்கல்பத்தினால் நடக்கக்கூடியதுதான். அதனால் பிரம்ம வித்துக்கள், பிரம்மத்தை அறிந்ததான பெரியவர்கள், பண்டிதர்கள், ஞானவான்கள் இந்த சந்தோஷத்தை கண்டும் துக்கத்தை கண்டும் அவர்கள் எந்த விதமான மனக்லேசமும் அடைவதில்லை, இரண்டையும் ஒன்றாகவே பார்ப்பார்கள். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க மாட்டார்கள், துன்பத்தில் துவண்டு விட மாட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகதியை நினைத்து நீ உடனே உன்னுடைய உடன் பிறந்தவர்களுடன் சென்று ராஜ்யத்தை எல்லாம் விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று தபஸ் பண்ணுவாயாக, எல்லாரையும் அழிச்சுன்னு போ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அர்ஜுனனும் ஹஸ்தினாபுரம் போறான். இப்படி வியாச பகவானை சந்தித்தது, அதற்கு முன் நடந்தது, எல்லா விஷயத்தையும் சொல்றான். சொல்லிட்டு வியாச பகவான் இந்த மாதிரி சொன்னார், நாம் எல்லோரும் கானகம் சென்று தபஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே தர்மபுத்திரர் ராஜ்யத்தை விட்டு பரீட்சித்துக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அங்கிருந்து எல்லோரும் கிளம்பி கானகம் சென்று தபஸ் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படி மைத்ரேயருக்கு பராசர மகரிஷி இந்த யது வம்சத்தில் அவதாரம் பண்ணினதான வாசுதேவனுடைய, கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு இந்த கிருஷ்ண சரிதத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான பாவங்களும் போயிடும், அவர்களை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிற அந்த பலஸ்ருதியையும் சொல்கிறார். எஸ்சைதச்சரிதம் தஸ்ய கிருஷ்ணஸ்ய ஸ்ருணுயாத் சதா சர்வ பாப விநிர்முக்தः விஷ்ணுலோகம் சகச்சதி
அதனால எல்லா பாபங்களும் விடுபட்டு அவர்கள் விஷ்ணு லோகத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறதான பலஸ்ருதியும் கூறுகிறார். மற்றவை நாளை கேட்போம்.